அல்லாஹ்வின் பாதையில் உயிரையும் அர்ப்பணிக்க தயாரான வீரர்களின் வரலாற்றில் மிக உணர்ச்சிகரமான ஒரு நாள் இது உஹது போர். மதீனாவை பாதுகாக்க நபி அவர்களின் தலைமையில் முஸ்லிம் படைகள் உஹது மலையை நோக்கி புறப்பட்டன. வெயிலின் சூட்டில் மணல் புயல் எழ வீரர்களின் இதயங்களில் ஈமான் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. உஹது மலையின் அருகே நபி அவர்கள் வில் வீரர்களை ஒரு உயரமான இடத்தில் நிறுத்தி, எந்த சூழ்நிலையிலும் இந்த இடத்தை விட்டு செல்லாதீர்கள் என்று கட்டளையிட்டார்கள். போர் தொடங்கியது. வாள்கள் மோதின, குதிரைகள் மணலை பறக்கவிட்டன. அல்லாஹ்வின் உதவியால் ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் வெற்றியை நோக்கி முன்னேறினர். எதிரிகள் பின்வாங்கத் தொடங்கினர். ஆனால் சிலர் போரில் கிடைத்த பொருட்களை நோக்கி தங்கள் இடத்தை விட்டு இறங்கினர். அந்த ஒரு தவறு போரின் நிலையை மாற்றியது. எதிரி குதிரைப்படை பின்புறம் இருந்து திடீர் தாக்குதல் நடத்தியது. போர்க்களம் குழப்பமாக மாறியது. மணல் புயலின் நடுவே வீரர்கள் மீண்டும் ஒன்று திரள முயன்றனர். அந்த நேரத்தில் முஸ்லிம் வீரர்கள் தங்கள் உயிரையே அர்ப்பணித்து நபி அவர்களை பாதுகாத்தனர். உஹது மலை வீரர்களின் தியாகத்தையும் பொறுமையையும் சாட்சியாக கண்டது. பலர் ஷஹீத்களானார்கள், பல இதயங்கள் உடைந்தன. ஆனால் அந்த நாள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை உலகத்திற்கு கற்றுத்தந்தது. அல்லாஹ்வுக்கும் அவரது தூதருக்கும் கீழ்ப்படிதல், ஒற்றுமை, பொறுமை, இவையே உண்மையான வெற்றியின் அடிப்படை. உஹது போர் தோல்வியின் கதை அல்ல, ஈமானை சோதித்த ஒரு மகத்தான நாள்.